மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சமீபத்தில் இந்தியாவிலே 80 விழுக்காடு மக்கள் பயன்படுத்தும் உணவு பழக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். எங்கே போய் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் காஷ்மீரத்திலே போய் பேசியிருக்கிறார். காஷ்மீரத்திலேயே தேர்தல் பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அந்த கூட்டத்தில் மிக அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பண்டிட் இனத்தை சார்ந்தவர்கள். பண்டிட் இனத்திலே தனக்கு ஒரு பெருமை வர வேண்டும், ஒரு புகழ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்தியாவிலேயே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தவர் சமீபத்திலேயே வெளியே வந்திருக்கிறார். அவர் பேர் தான் லல்லு பிரசாத் யாதவ். அவர்கள் சமீபத்திலேயே ஒரு விருந்து படைத்திருக்கிறார். அந்த விருந்தில் ஆட்டு இறைச்சியை அவர்களுக்கு உணவாக வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி கொச்சைப்படுத்தி ஆட்டு இறைச்சி உண்பக்கூடியவர்களையும் லல்லு பிரசாத் அவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். எப்படிப்பட்ட மோடி அவர்கள்? இஸ்கான் என்ற ஒரு நிறுவனம் இந்தியாவிலே இருக்கிறது. அந்த இஸ்கான் நிறுவனம் தான் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு மிக அதிகமாக மாட்டு இறைச்சிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஆதிசித்து ஐயர் என்பவர். ஆதிசித்து ஐயர் என்பவர் தான் அந்த நிறுவனத்தையே நடத்துகிறார். இவர்கள் தான் பேசுகிறார்கள், பசுக்களை நாங்கள் தெய்வமாக கும்பிடுகிறோம் என்று சொல்லி அந்த தெய்வத்தையே கொன்று வெளிநாட்டிற்கு மிக அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த கம்பெனியில் இருந்து மோடிஜி அவர்கள் தேர்தல் பத்திரம் என்ற முறையிலேயே பல 100 கோடிகளை அவரிடத்திலேயே இருந்து நன்கொடையாக பெற்றுக்கொண்டு, இன்னும் சொல்வதாக இருந்தால் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அந்த கம்பெனியை நடாத்துவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ விடயங்களிலேயே இது சம்பந்தமாக பேசினார்கள். இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய வளத்தை எல்லாம் இந்த ஒரே நிறுவனம் அடித்து கொண்டு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே காதிலே வாங்கி கொள்ளாத மோடி அவர்கள் ஏதோ ஒருவர் இஸ்லாமியர் வீட்டிலேயே மாட்டு இறைச்சி இருந்தது என்பதற்காக வேண்டி அவர் வீட்டுக்குள்ளே ஏறி அவர்களையே கொன்ற கொடுமையெல்லாம் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய இரட்டை வேடத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவரிடத்தில் தேர்தல் பத்திரம் என்று சொல்லி அவரிடத்திலே பல கோடிகளை கொடுத்து விட்டால் என்ன கொள்ளை வேணுமானால் இந்தியாவிலே செய்து கொள்ளலாம். இந்த நிலைப்பாடை இந்த நேரத்திலே நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு காலகட்டத்திலேயே எப்படி மணிப்பூர் இருக்கிறதோ அதுபோல் இந்தியாவுடைய பல பகுதிகள் மாறுவதற்குரிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்திலேயே வாக்காளர் பெருமக்களே நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். யார் வர வேண்டும் என்பதல்ல, யார் வரக்கூடாது என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்தியா ஒரு அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணிப்பூர் மாதிரி இல்லாது தமிழகத்தை போன்று இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற முடிவினை எடுப்பதுதான் ஏற்புடையதாக இருக்கும்.